இந்த கதைகளால் ஆன உலகம் என்பதற்கு அடிப்படையில் நீ இந்த கதைகளால் என்ன மாதிரி உலகம் கட்டமைக்கப்படுது என்று நீங்கள் யோசிக்கலாம். நான் ரொம்ப விரும்புகிற சின்ன கதை ஒரு கதை உண்டு. இப்போ இந்தியாவில் நண்பர்களை தேடுவதற்கு நிகராக எதிரிகளை தேடுகிற சமூகமாக இந்திய சமூகம் மெல்ல மெல்ல மாறுது. எனக்கு இதில் நம்ம விந்தனுடைய ஒரு ரொம்ப சின்ன கதை, எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை ஒரு கதை உண்டு. விந்தன்ட்ட நீங்கள் விந்தன் படைப்புல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிந்து தமிழில் சோரம் போகாத எழுத்தாளர்கள் ஒருவன் விந்தன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்தபோது அப்போதான் இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஃபேர் நடந்தது சென்னையில். உங்களுக்கு சிலர் ஞாபகம் இருக்கலாம். இந்த அண்ணா நகர் உருவாகிருக்குல்ல, இப்போ அந்த அண்ணா நகர் உருவான பெயர் எழுதுது. அண்ணாவே விரும்பி விந்தனுக்கு ஒரு வீடு தருவதற்கு போனார். விந்தன் ரொம்ப வறுமையில் இருக்காரு, அவருக்கு ஏதாவது செய்யணும் என்று அண்ணா போய் ஒரு வீடு தருவதற்கு அண்ணா நகரில், இப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கணும், போ அண்ணா நகரில் ஒரு பிளாட் என்ன விலை எல்லாம் யோசிச்சுங்க. போய் கொடுக்க போகும்போது விந்தன் அண்ணாவை வரவேற்று உட்கார வச்சுட்டு சொன்னாராம், இல்லை அண்ணா வேண்டாம் எனக்கு வீடு. ஏன் விந்தன், அரசு தான் விரும்பி தருது, நீங்கள் கேட்கல என்று சொல்லும்போது விந்தன் சொல்லியிருக்காரு, இல்லை இப்போ நான் உங்கள் கை நீட்டி இந்த வீட்டை வாங்கிட்டேன்னா நாளைக்கு உங்களை விமர்சிக்க முடியாமல் போயிடும், அந்த தர்ம சங்கடத்தை கூட நான் தர விரும்பலை, அதனால் வீடு வேண்டாம் என்று சொன்ன விந்தன் எழுதிய ஒரு சின்னோண்டு கதை. அந்த கதை என்ன கதைன்னா, ஒரு கடவுளும் மனிதனும் சந்திக்கிற கதை. இப்போ நம்ம ஊரில் என்ன சிக்கல்னா, நம்மளை யார் படைச்சா? கடவுள் தான் படைச்சான். அடிப்படையில் கடவுள் தான் நம்மளை படைச்சான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை உங்களுக்கு. யார் பெரியவன்? இப்போ படைச்சவன் பெரியவனா படைக்கப்பட்டவன் பெரியவனா? படைச்சவன் தான் பெரியவன். ஆனால் என்ன காமெடினா, இந்தியாவில் படைத்த பெரியவனை படைக்கப்பட்ட சிறியவன்லாம் சேர்ந்து காப்பாற்ற போகிறோம்ல, அதுதான் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய காமெடி என்பதை நீங்கள் தேச மனதில் வச்சுக்கணும். அது போயிட்டு போகுது, ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, மனிதனும் கடவுளும் சந்திக்கிறாங்க. அப்போது மனுஷன் கடவுளை கேட்டிருக்கிறான், என் கடவுளை நீ தானே என்ன படைச்ச? ஆமாம் நான் தானே அவனை படைச்சேன் அப்படின்னு இருக்காரு. சரி என்ன படைச்ச நீ? மாட்டை யார் படைச்சது அப்படின்னு இருக்கான். மாட்டையும் நான் தான் படைச்சேன் இருக்காரு கடவுள். ரெண்டு நீ தானே படைச்ச, அப்புறம் மாட்டுக்கு கொம்பு வச்சு விட்டா எனக்கு ஏன் கொம்பு வைக்கல அப்படின்னு இருக்கான். கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, இல்லை மாட்டை படைச்சாலும் நான் தான் சிங்கத்தி புலியும் படைச்சேன், எதிரியை படைச்சல, இப்போ அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக மாட்டுக்கு கொம்பு வச்சு விட்டேன்டா அப்படின்னு இருக்கார். எதிரியிலிருந்து காப்பாற்ற மாட்டு கொம்பு வச்சேன் அப்படின்னு இருக்கார். மனுஷன் உடலை அதெல்லாம் சரி எனக்கே வைக்கலன்னு இருக்கான். திரும்பவும் இப்போதான் கடவுள் சொன்னாராம், மாட்டை படைச்சனா எதிரியை படைச்சேன், அதனால நான் கொம்பு வச்சேன். ஆனால் மனிதனை படைத்த நான் எந்த எதிரியும் நான் படைக்கலடா, எல்லா எதிரிகளையும் நீங்களாக உருவாக்கி கொண்டீர்கள் என்று கடவுள் சொன்னதால ஒரு கதை உண்டு. இப்போ கைதட்டினவங்களுக்கு ஒவ்வொரு மனசோட எதிரி வந்துட்டு போவான். இப்போ அது நாகத்துக்குள்ளே வர முடியாது. உங்கள் மனசில் எந்த எதிரி வந்தால் அந்த மனசில் என்ன எதிரி வந்தால் நான் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, மனித குலம் எதிரிகளை அதுவே உருவாக்கி கொள்கிறது என்பது நீங்கள் மனதில் வைக்கிறீங்க. எனக்கு இப்போ என்ன அப்படின்னா, உண்மையாகவே நான் கேட்கிறேன், இந்த கடவுளுங்கிற கடவுள் இருக்குல்ல, நம்ம போன புத்தகோட திருக்குறள் பற்றி தான் பேசணும். இதே இடத்துல வணக்க வள்ளுவான்னு தான் நான் பேசினேன். நீங்கள் கொஞ்சம் திருக்குறளில் திருவள்ளுவருடைய கடவுள் வாழ்த்து யோசிச்சு பாருங்களேன். திருவள்ளுவர் ரொம்ப எச்சரிக்கையாக கடவுளை பெயர் சொல்லால் சொல்லலை, குணத்தால் சொல்லியிருக்கார். மறந்துடாதீங்க. இல்லை கடவுள் வாழ்த்துல திருவள்ளுவர் எங்கேயாவது கடவுளுடைய இந்த பெயர் இந்த பெயர் இந்த பெயர் தான் சொல்லியிருக்காரா? என் குணத்தான் அப்படிங்கிறார், ஆதி பகவன் அப்படிங்கிறார். இல்லை இன்னொன்று சொல்ல, வேண்டுதல் வேண்டாதான், தனக்கோமு இல்லாதான் என்று சொல்ற அத்தனையுமே கடவுளுடைய குணங்கள். எனக்கு என்ன பல நேரங்களில் தோணும்னா, இந்தியாவின் சிக்கல் தீர கடவுளை பெயர் சொல்லால் சொல்லாமல் கடவுளை வினை சொல்லால் சொல்லிவிட்டால் பிரச்சனை தீர்ந்து விடுமோ என்று நமக்கு தயவு செய்து தோன்றுகிறது. எனக்கு இந்த வினைச்சொல் அப்படிலாம் சொல்லும்போது கொஞ்சம் பெரியவங்களுக்கு அந்த வார்த்தை புரிஞ்சிடும். ஒரு சின்ன பையன் உட்காந்து கேட்டுருக்கிறான், எங்கள் அத்தா வந்திருக்காரு, இப்போ என் சகோதரியுடைய கணவர், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவங்க வந்தது, இந்த குடும்பம் வந்தது. ஏன் சந்தோஷப்படுறேன்னா, நம்மளை ஊரே கொண்டாடும், வீட்டுக்குள்ளே கொண்டாட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு இந்த கதை? நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஊரில் சொல்லுவாங்க, மாப்பிள்ள உங்கள் தெரியுமில்ல இவர், ஆமாம் எங்கள் மாமா தான், என்னம்மா பேசினாரும்மா, ஆமாம் அப்படிமா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. நீங்கள் உலகத்தில் எவங்கிட்ட வேணாலும் மரியாதை வாங்கிடலாம், சந்தோஷமாக கைதட்டல் வாங்கிடலாம். கொண்டாட்டிக்கிட்டு வாங்குறதுன்னு அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்கள்
கலெக்டர் மனைவியாக இருந்தால் கூட சொல்கிறேன், கலெக்டரோட மனைவி அந்த பிசி சொல்லுவார் போய், அம்மா ஐயா ஆஃபீஸில் டெரர்மா அப்படிமா. என்ன டெரர் அப்படின்னம்மா, ஐயா பார்த்தாருனால எல்லாரும் பயப்படுறாங்கம்மா அப்படிம்பாரு பிசி. இந்த அம்மா ஏங்க இங்கே பார்க்க சொல்லு அப்படிங்கும். நீங்கள் கலெக்டர்லேருந்து பேச்சாளர்லேருந்து எல்லாருக்குமே சொல்கிறேன். இப்போ சிவராமனே எத்தனையோ டாக்டர்கிட்ட போனோங்க, இவர்கிட்ட போனாதாங்கன்னு அந்த சொல்லுங்க அவங்க வீட்டில் அப்படியா சொல்கிறீங்க பார்ப்போம் அப்படிப்பாங்க. இது என்ன பொருள்னா, பாராட்டுங்கிறதும் புரிதல் என்பதும் அவ்வளோ எளிதல்ல. வீட்டுக்குள்ளே இருந்து நான் இன்னைக்கு எங்கள் எங்கள் அக்காவுடைய எங்கள் பெரிய அக்காவுடைய கணவர் குடும்பம் வந்திருக்கிறத நான் உண்மையாகவே சந்தோஷமாக பார்க்குறேன். அப்படி தான் கொண்டாட பழகணும். பிறகு நான் நேரம் அதை சொல்கிறேன். இப்போ எனக்கு கடவுள்கிட்ட வாங்க, இந்த கடவுள் இருக்காரே, இந்த கடவுளை பற்றி சைவத்தில் கவிதை ஒன்று படித்தேன். நான் முதல்ல சொன்னது ஞாபகம் வச்சுங்க, வள்ளுவர் கடவுளை குணத்தால் சொல்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கடவுளை பெயர் சொல்லால் சொல்லாத வினை சொல்லாக்கு என்று சொல்கிறேன். இப்போ இந்த கவிதையை படிங்களேன். இந்த கவிதையை, நீண்ட வரிசையில் கடவுளை தரிசிக்க காத்திருக்கையில் களைத்து விழுந்த 3வது வரிசை முதியவரின் தாகம் தணிக்க அர்ச்சனைக்கான தேங்காயை அங்கேயே உடைத்து அவருக்கு அளித்தேன். 3வது வரிசையில் பெரிய ஒருத்தர் நிற்கிறார், அர்ச்சனைக்கு போகணும், களைச்சு விழுந்துடுறார். பார்த்துட்டு இருந்த பையன் என்ன பண்றான், அர்ச்சனைக்கான தேங்காயை அங்கேயே உடைத்து அவருக்கு அளித்தேன். கருவறையில் கடவுள் யாரும் அறியாமல் வாயை துடைத்து கொண்டார் என்று கவிதை முடிந்து விடுகிறது. அதாவது இந்த கவிதை நுட்பமான கவிதை. யாரோ ஒரு பெரியவர், யாருன்னு தெரியாது, XYZ விழுந்துடுறாங்க கீழே, கொண்டு போய் கொடுத்தவனு யாருன்னு தெரியாது. அந்த கடவுளுக்கு உடைக்க வேண்டிய தேங்காய் தண்ணியை இவன் சாப்பிட்ட உடனே கருவறையில் கடவுள் வாயை தொடச்சுக்கிட்டாருன்னா அப்போ என்ன பொருள்? கவிதை புரியுது உங்களுக்கு? எனக்கு ஒரு கேள்வி, ஏன் ரகசியமாய் கடவுள் துடைத்து கொண்டார்? ஏன் பப்ளிக்கா துடைச்சிக்கல? இப்போ கொஞ்சம் யோசிச்சுங்க. நான் அவர் பயப்படுறார். யார் நினைச்சு? அந்த தேங்காயை உடைச்சு கொடுத்தவன் வேற யாரோ, குடிச்சவன் வேற யாரோ, குடிச்சதை பார்த்து கடவுள் வாயை வெறுமனை தொடச்சிட்டாருன்னா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கடவுள்கிட்ட சண்டைக்கு போயிடுவாங்க. ஏடா யாரோ கொடுத்த தேங்காய் நீ குடிச்சா, நீ அதை குடிச்சு நீ வாயை துடைச்சியான்னு கடவுள்கிட்ட சண்டைக்கு பயந்து ரகசியமாய் கடவுள் வாயை துடைத்து கொண்டார் கவிஞன் கவிதையை முடிக்கிறார். இப்போ என்ன நீங்கள் கேட்கணும்னா, சார் இதெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் இப்போ தான் பேசுகிறாங்களா? இதுக்கு முன்னாடி யாருமே இதெல்லாம் பேசவே இல்லையா தமிழில்? அப்படி நான் ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற விஷயம், இன்றைய நவீன கவிஞன் ஸ்டாலின் சரவணன் சொன்ன கவிதையை நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறேன். திருமூலர் சொல்கிறாரு, படமாடும் கோயில் பகவர் குன்றியின் நடமாடும் கோயில் நம்பருக்கு அங்காகா. நீ படமாடுகிற கோயிலில் இருக்கிற பகவானுக்கு ஒன்று கொடுத்தால் அது நடமாடுகிற கோயிலாகிய மனிதனை சேராது. மாறாக நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியின் படமாடும் கோயில் பகவர்க்கு தாமே என்கிறார் திருமூலர். நீ நடமாடுகிற கோயிலான மனிதனுக்கு ஒன்று கொடுத்தால் அது படமாடுகிற கோயிலாகி இறைவனை போய் சேரும் என்று திருமூலர் சொன்ன திருமந்திர பாவை ஒரு நவீன கவிஞர் என்று புரிய முடியல எழுதிட்டு போயிட்டால. இதுதான் வைத்தியம்ங்கிறது நீ அடிப்படை மனசு வச்சுக்கணும். எதுக்காக சார் இலக்கியம் பேசுறது? எதுக்காக கதைகள் பேசுறது? நீங்க ரொம்ப புரியுற மாதிரி சொல்றதுன்னா, வீட்டில் அம்மா கூப்பிட்டு கீழே பால்காரன் வந்திருப்பான், ஏய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வாமான்னு பொண்ணை சொல்ல. அந்த அம்மா எந்த வீட்லயாவது பொம்பளை பிள்ளை டக்குன்னு ஓடி போய் பால் வாங்கிட்டு வந்துருமா? அட போமா உனக்கு இதே வேலை அப்படிங்கும். அம்மா கேட்டு, போமா பால்காரர் போயிடுவார் சீக்கிரம் போ அப்படின்ன உடனே என்ன செய்வா அந்த பொம்பளை பிள்ளை? போய் பாத்திரத்தை நல்லா கழுவி ஓரத்துல எல்லாம் அழுக்கு இல்லாமல் பண்ணி எடுத்துட்டு பால் வாங்க அந்த குழந்தை. இல்லை அப்படித்தானே? ஏன் அதுக்கு தெரியும், அழுக்குள்ள பாத்திரத்தில் பால் வாங்கினோம்னா பால் கெட்டு போயிரும்னு அந்த குழந்தைக்கு தெரியும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மனிதனின் மனங்களும் அப்படிப்பட்டதுதான். கதை என்னும் அறத்தின் மூலம் எந்த பாத்திரம் சுத்தம் செய்யப்படுகிறதோ அந்த பாத்திரத்தில் வாங்குகிற பால் கெடாதது போல உனக்குள் இருக்கிற அதிகாரம், புகழ், பணம், செல்வாக்கு போன்ற எல்லாம் கெடாமல் இருக்க வேண்டும் என்றால் மனம் அறத்தால் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை கதைகள் அளவுக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்ப கதை 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 கவிதைங்கிறதே என் பார்வையில மனித மனங்களை சுத்தப்படுத்துகிற அற்புதமான செயல் என்பதை புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து எனக்கு இந்த கடவுள் கருணையும் அன்புதான் என்பதை எனக்கு அடிப்படையிலே ஒரு நம்பிக்கை உண்டு நண்பர்களே. எனக்கு எப்பவுமே மனிதன் ரொம்ப நல்லவன். என் பார்வையில் மனிதன் மட்டும் கெட்டவனாக இருந்து விட்டால் நான் இங்கே பேச முடியாது, நீங்கள் கேட்க முடியாது. நீ பத்திரிகையில் வர செய்தியை வச்சுக்கிட்டு மனிதன் என்பவன் மோசமானவன் முடிக்கலாம் போயிடாதீங்க.
நிஜமாகவே சொல்கிறேன், மனிதன் அடிப்படையில் நல்லவன். அது மட்டுமல்ல, அவன் மனம் அறத்தால் கட்டப்பட்டது. எது நியாய தர்மம் என்று மனிதனுக்கு இயல்பாகவே தெரியும். எனக்கு ரொம்ப வலிமையாக சொன்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த கதை. அந்த கதை தமிழில் யார் சிறுகதை குறித்து எழுதினாலும், தமிழ் சிறுகதையின் வரலாறை யார் எழுதினாலும், அது பாவண்ணன் எழுதினாலும் சரி, தமிழ்ச்செல்வன் எழுதினாலும் சரி, சுந்தர ராமசாமி எழுதினாலும், யார் எழுதினாலும் சரி, இந்த கதையை விட்டுட்டு போகவே முடியாது. நான் இந்த கதையை ஒரு முறை என்ன செய்ய என் பேரன்கிட்ட சொன்னேன். என் பேரன் வந்து கதை கேட்பான் என்கிட்ட. இப்போ நம்ம வீடுகளில் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா, நீ கவனத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வருவாங்க. வந்த உடனே அந்த அம்மா சொல்லுவோம், தம்பி பையெல்லாம் வச்சுட்டு இந்த பாலை குடுறா அப்படிங்க. சொன்ன உடனே அவன் பாலை குடிச்சிட்டு அப்படிமா அவனுக்கு தெரியும். அடுத்த ஹோம்ஒர்க் எழுத சொல்லுவாங்க. என்கிட்ட அவனுக்கு தெரியும் இல்லை, தெரியும். என் பேரன்ட்ட கதை சொல்லிட்டு மாடா அப்படின்னு சொல்லு, ஆனால் சொன்ன கதையை சொல்லாத அப்படின்னா. பயலுக்கு எச்சரிக்கையாக இருக்கேன் அர்த்தம். சொன்ன கதையை சொல்லாதேன்னா நான் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு, எனக்கு இது மாதிரி பேசும்போது வந்து சில சந்தேகங்களை என்னை தீர்த்துக்கிறதுக்கான டெஸ்ட் பீஸ் அவன் தான் எப்போவுமே சொன்னேன். சார் அவனுக்கு ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல கவனிங்க. அந்த கதையோட கிளைமேக்ஸை நான் கட் பண்ணேன். எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. இப்போ தேவி பாரதி நீர்வழி போடும்போது சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கார். யாராவது படிச்சுக்கலாம் அந்த நாவல்? புத்தக திருவிழா அது. நான் அதெல்லாம் பற்றி பேசலை, நேராக பேச ஆரம்பிச்சிட்டேன். நீர்வழி போடும் நாவல் சாகித்ய அகாடமி விருது வாங்கின தேவி பாரதியுடைய நூல். யாராவது படிச்சோ கை தூக்குங்க. சரி, வாங்கி படிச்சிருங்க, அவ்வளோதான் சொல்லலாம். படிச்சிருங்க. ஏன்னா தமிழில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு எப்பவுமே உண்டு. ஏன் தமிழ் புனிதங்கள் தமிழ் வாழ்க்கையில் மீண்டும் 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 இங்கே சில விஷயங்களே பேசப்படுது. ஆனால் நான் உடைச்சு பேச முடியாமல் தருமாறுறேன். உயர் ஜாதி கல்ச்சர் இருக்குல்ல, உயர் சாதியினுடைய பண்பாடுகள் தமிழ் புதினங்களில் பேசப்படுகிற அளவுக்கு அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை ஏன் பேசப்படவில்லை என்ற கேள்வி நிறைய இடங்களில் உண்டு. அதுக்கு ஒரு நியாயமான பதிலும் உண்டு. என்ன பதில் அப்படின்னா, எழுதுகிற அளவுக்கு யாருக்கு மொழி தெரிந்ததோ, எழுதுகிற அளவுக்கு எவனுக்கு தெரிந்ததோ அவன் அவன் வாழ்க்கை எழுதிட்டு போயிட்டான். மற்ற மக்களுக்கு எழுத்து படிப்பு இல்லை, அதனால எழுதாமல் இருந்தாங்க. இப்போதான் சமீபத்தில் சுளுந்தியில் ஆரம்பித்து நீர்வழிப்போடு மாதிரி இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம். எல்லாம் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை எழுதப்படுது. நீங்கள் நாவித சமூகத்தின் வாழ்க்கையை மிக மிக அற்புதமாக நீர்வழிப்போடும்ல தேவி பாரதி எழுதியிருக்கார். நான் ஒரு கதையை நிறைய மேடைகளை சொல்லுவேன். தேவி பாரதியோட ஒரு கதையை, அது பெரிய காமெடி, வெங்கடேசன் மாதிரி கதை சொல்லிகள் தெரிஞ்சுக்கணும். அந்த கதையை நான் கட் பண்ணி சொல்லுவேன், கிளைமேக்ஸை கட் பண்ணி. என்ன ஆகி போச்சு தமிழ்நாட்டிலன்னா, நான் சொன்னதை கேட்டு கேட்டு பல பேர் அதுதான் கதையை நம்பி அவங்களும் அதை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே தேவி பாரதி கதையை வேறு மாதிரி முடிச்சிருப்பார். அதை நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த கதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, காந்தி பற்றிய கதை. இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். திருவாரூர் புத்தக திருவிழாவில் எனக்கு தெரிந்து இந்திய புனைகதை உலகில், தமிழ் புனைகதை உலகில் காந்தி அளவுக்கு கதையானவர்கள் வேறு யாருமே இல்லை. தமிழ்நாட்டின் வாழ்க்கையை வடிவமைத்ததில் பெரியார் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார். அது தனியாக பேசலாம். ஆனால் பெரியார் கட்டுரையான அளவுக்கு புனைவாகவில்லை என்பதை நீ மறந்துடக்கூடாது. புனைவாகல பெரியார், அல்லது வேறு யார் வேணாலும் எடுத்து, காமராசர் புனைவாகல அதிகமாக, பட்டேல் புனைவாகல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு காந்தி தான் இந்தியாவில் புனைவான மிக பெரும் தலைவர். காந்தியை பற்றிய கதைகள் தமிழில் தனியாகவே நீங்கள் பேசலாம். அவ்வளோ கதை வச்சிருக்கிறார் காந்தி பற்றி. அதில் ஒரு கதை தான் தேவி பாரதியோட கதை. அந்த தேவி பாரதி கதையை நான் கிளைமேக்ஸை கட் பண்ணி சொல்லுவேன். அதே மாதிரி என் பேரங்கிட்ட இந்த கதையை நான் கட் பண்ணி சொன்னேன். சார், அறம்ங்கிறது நாம் தொடக்கத்தை சொன்ன நினைவூட்டுற அறம் என்பது, நியாயம் என்பது, நல்லது என்பது, அன்பு என்பது மனிதனுடைய அடிப்படைன்னு சொன்னல. நான் கண்டுபிடிச்ச இடம் அந்த இடம் தான். என் பேர் எனக்கு அதை சொல்கிறேன், சொல்லு தாத்தா அப்படின்ட்டான். நான் சொன்னேன், டே இது ஒரு சின்ன கதைரா. திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் புறப்பட்டு கதை கும்பகோணத்தோடு முடிஞ்சிரும்டா ட்ரெயினில் அப்படின்னு. இது 2 ஊரும் அவனுக்கு தெரிஞ்ச ஊர், எங்கள் சொந்தக்காரங்க ஊர் 2 அந்த கதையில் என்ன செய்யிருப்பார் ஜானகிராமன், ஒரு குடும்பம் வந்து ட்ரெயினில் உட்காரும், பேசஞ்சர் ட்ரெயினில். கதையை நான் சுருக்கமாக சொல்கிறேன், வேற ஒன்று சொல்லணும். ஏறி உட்காரும்போது அந்த பையன், சின்ன பையன் ஒருத்தன், அவங்க அப்பா கிட்ட, எப்பா ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுப்பா அப்படிம்பா. இறா வாங்கி தரேன் அப்படிப்பார். எப்பா நான் கோயம்புத்தூர்லேயே கேட்டப்பா, மாமா வாங்கி தரேன் சொல்லி ஏமாத்திருச்சுப்பா அப்படிமா அந்த பையன். இறா வாங்கி தரேன் அப்படிம்பார். இவன் கேட்பான், ஏப்பா மாமா என்னை ஏமாத்தினாரு அப்படிமா. இந்த பெரியவங்கள குழந்தைங்க குறை சொல்லும்போது
நம்ம சேர்ந்து ஆமாம் உங்கள் மாமா ஒரு தர்ச்சனை பிடிச்ச பயடா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த குழந்தை உருப்பிட மாட்டான். நம்ம சொல்லக்கூடாது, ஏதோ வேலையாக இருந்துருப்பாடுறா என்று இவன் மாமனை காப்பாற்றுவான். வாங்கி கொடுத்துருவான், சார் மெயின் கடைக்கு வாங்கப்பா வாங்கி கொடுத்துருவான். அந்த குழந்தை கையில் ஆரஞ்சு பழத்தை வச்சுருப்பான். இந்த நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு அம்மாவும் ட்ரெயினில் ஏறுவாங்க. பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இந்த குழந்தை பெண் குழந்தை பயங்கர ஏழை பொண்ணா தெரியும். நீங்கள் அந்த காலத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைலாம் சீட்டியில் பாவாடை கட்டும். நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு முஃபத்தலாரோட துணி அது, பூவெல்லாம் பெரிய பெரிய பூவாக போட்டிருப்பாங்க. அதில் பாவாடை போட்டு சட்டை போட்டுக்கிட்டு அந்த குழந்தை வந்து கையில் ஒரு சுருட்டி துணி ஒன்று வச்சுருக்கும். என்ன துணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துணி அது மாதிரியே இன்னொரு ட்ரெஸ்ஸை வந்து துரிச்சு வச்சுருக்கும் அந்த குழந்தை. இப்போது ட்ரெயினில் ஏறும். இந்த அம்மா வைர நெக்லஸ்ஸு வைர நகட்டியெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஆடம்பரமான உடையோடு இந்த அம்மா ஏறுவாங்க. இப்போ பார்க்குறதுக்கு இந்த அம்மா குழந்தைக்கு சம்மந்தம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏறி உட்காருவாங்க. ட்ரெயினில் எப்போ நல்லா பேசுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ட்ரெயினில் பேசுவாங்க. யார் பஸ்ஸில் பேச மாட்டாங்க. பஸ்ஸில் யாரும் பேசுறது இல்லை. ட்ரெயினில் ஏறணும்னு ஏன் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ட்ரெயினில் மட்டும்தான் மனுஷன் கண்ணோடு கண் பார்க்குது. புரியுதா உங்களுக்கு? எங்கே கண்ணோடு கண் பார்க்குதோ அங்கே தான் பேசுவோம். உடனே மெல்ல பேச ஆரம்பிச்சிடும். அம்மா எங்கம்மா போகிறீங்க அப்படின்னு ஐயா கேட்பாரு, பையனோட அப்பா. நாங்கள் வந்து மயிலாடுதுறை போகிறோங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படியா, மயிலாடுதுறை போயிங்க அப்படிம்பாரு. இல்லை மயிலாடுதுறை போய் எங்கள் சொந்தக்காரர் கல்கத்தா போகிறாரு, அவரோட அந்த பிள்ளைய நான் ஏற்றி விடணும், அதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் இந்த மாதிரி சொல்லுவேன். என்னங்க விஷயம் பாரு. இல்லைங்க, எங்கள் ஊருக்காரர் ஒருத்தர் ஜட்ஜு வந்து கல்கத்தாவுக்கு ப்ரமோஷனில் போயிட்டாரு, அவர் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு பிள்ளை இல்லைன்ட்டு கேட்டார். சரி இந்த பிள்ளை எங்கள் வீட்டில் வேலை செஞ்சுது, இது அனுப்பிச்சோம் அப்படிம்பார். இது இந்த துருண்டு பச்சை மண்ணை வேலைக்கு அனுப்புறீங்களா? ஏமா உனக்கு என்னம்மா வேலை தெரியும் அப்படின்னு கேட்பார். அந்த பொண்ணு சொல்லுவா பாருங்க பதில். அதுக்கு எனக்கு வந்து குழந்தைய தூளியில் போட்டு ஆட தெரியும், தண்ணி இறக்க தெரியும், பாத்திரம் கழுவ தெரியும், பால் காய்ச்சி தெரியும், தோசை ஊற்றிடுவேன், இன்னும் வரிசையாக வேலையாக சொல்லுவா சார் பொண்ணு. இதை கேட்டுக்கிட்டு கண்ணே கலங்கும். பச்சை மண் இவ்வளோ வேலை செய்தாடா கடவுளே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ட்ரெயின் மூவ் ஆகும். இப்போ இந்த ஐயாவுக்கு இந்த பொண்ணு மேலே பரிதாபமாக இருக்கும். ட்ரெயின் மெல்ல நகர்ந்து போய் தஞ்சாவூரில் நிற்கும். அற்புதமான கதை இந்த கதை. நிற்கும். நின்ன உடனே இவர் என்ன செய்வார், அந்த அம்மா கிட்ட, அம்மா நான் என் பேருக்கு உப்புமா வாங்கி தர போகிறேன், தஞ்சாவூர் ஸ்டேஷனில் உப்புமா விற்றாங்க தெரியுமா உங்களுக்கு, இன்றைக்கி அதே உப்புமா தான் விற்றுட்ருக்காங்க, அதை விட்டுருங்க, இறங்கி போய் உப்புமா வாங்கி தர போகிறேன், இந்த பொண்ணையை அனுப்புங்கம்மா நான் வாங்கி தரேன் அப்படிம்பார். நல்லா வேண்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்மா. ஏம்மா என்னம்மா என் பொண்ணு மாதிரிம்மா அது, கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் உப்புமா வாங்குவார். வாங்கி நல்லா பாருங்கள், இந்த குழந்தை எப்போ இவர் மகன் ஒரு ஸ்பூன் எடுத்து சூடாக வாயில் போடுவான். போட்டால் நாக்கு அப்படியே கொதிச்சான்னு தவிச்சு போயிடுவான் புள்ள. இவர் தண்ணி பிடிக்கிறதுக்கு ஸ்டேஷனில் அங்கே ஓடும்போது இந்த பொம்பளை புள்ள என்ன பண்ணிடுவா, ஒரு ஸ்பூன் ஜீனி எடுத்து அந்த பொண்ணு வாயில் அந்த பய வாயில் போடுவா, சூடு நின்றும். இவருக்கு சுரீருக்கும். வாயில் வர்ற சூடு அடங்கிறதுக்கு ஜீனி போட்டால் போதுங்கிறது நம்மளை விட அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கே என்று இந்த பிள்ளை மேலே மரியாதை கூட போயிடுவார். இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்து ஏற்றிட்டு போவார். ஏற்றிட்டு போய் ட்ரெயின் உட்காந்துருவாங்க. கரை அப்படி இப்படி ஓடிட்டுருக்கோம். ட்ரெயின் மூவ் ஆகி கும்பகோணத்தில் ட்ரெயின் நிற்கும். நான் அந்த கதையை என் பேரன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போது இறங்கின உடனே சரிங்க ஐயா போயிட்டு வரட்டுங்களா, போயிட்டு வரீங்களா என்றுங்களாம் விடைபெறுவாங்க. இந்த இடத்துல கதையை கட் பண்ணிவிட்டு நான் அப்போ அந்த ஐயா இறங்கி கும்பகோணம் பிளாட்ஃபாரத்தில் வீட்டுக்கு போகிறாரா என்று சொன்னேன். சார் நல்ல கவுனிய என் பேரை என்ன கேட்டான், ஏந்தாத்தா அந்த ஆரஞ்சு பழத்தை அந்த அண்ணன் அந்த அக்காவுக்கு கொடுக்கலையான்னு கேட்டான். அந்த ஆரஞ்சு பழத்தை அந்த அண்ணன் அந்த அக்காவுக்கு கொடுக்கலையான்னு கேட்டான். நான் உண்மையாகவே என் பேரனை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். ஏன் தெரியுமா, 1956 இந்த கதை எழுதிய ஜானகிராமன் அந்த கதையோட கிளைமேக்ஸில் இறங்கி ஸ்டேஷனில் போன உடனே அந்த பையன் கேட்பான், அப்பா இந்த ஆரஞ்சு பழத்தை அக்காட்ட கொடுத்துடலாம்ப்பா என்று சொன்ன உடனே வாடா தம்பி கொடுத்துடலாம் என்று கொண்டு போய் அந்த ஆரஞ்சு பழத்தை கொடுத்த பிறகு ஜானகிராமன் 2 விதம் எழுதியிருப்பார். முன்னாடி நடத்தி கூட்டிகிட்டு போன அப்பா அந்த குழந்தையை நெஞ்சார தழுவி தூக்கிக்கிட்டு போவான். கதை புரியுதா உங்களுக்கு? என் கேள்வி இப்போ 56 ஜானகிராமன் எழுதின கிளைமேக்ஸை 2023 ஜானகிராமன்கிற பேரே தெரியாத என் பேரன் எப்படி சார் கிளைமேக்ஸை சரியா சொன்னான்? எப்படி சார் சொன்னான்? கேள்வி உங்களுக்கு புரியுதா சார்? கேள்வி புரியுதா? எப்படி சொன்னான்? என்ன சார் அதுக்கு அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு மனித வேல்யூவை, மனிதனின் குணத்தை, அடிப்படையான விஷயங்களை எழுதும்போது ஒரு பெரும் எழுத்தாளர் உணர்ச்சியும்
ஒரு குழந்தையும் உணர்ச்சியும் ஒன்றாக இருந்தது என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வைக்கணும். அப்போ மனிதன் அடிப்படையில் நல்லவன், அவனை கெடுப்பதற்கான காரியங்கள் இந்தியா முழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதான் பிரச்சனை. பல எதன் பேராலும் நடக்குது. நீ யோசிச்சு போற சொல்றத. அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்னொன்னு சொல்லிட்டு போறேன். தமிழ்ல ரொம்ப உயர்ந்த சிந்தனைன்னு சொல்றோம்ல. இப்ப நான் சொன்ன ஜானகிராமன் கதையினுடைய அந்த குழந்தையின் மனது இருக்குல்ல, குழந்தையின் மனது, அந்த மனதை யாராவது டிரைவ் பண்ணி ஒரு வரியில எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரே வரியில அந்த குழந்தையோட மனசை எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிந்த சிறந்த வரி, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்கிற தாய்மான சுவாமிகளின் பராபர கண்ணிதான் அந்த குழந்தையின் மனம் என்பதை நீ மனசில் வச்சுக்கணும். தாய்மானவருடைய பராபர கண் என்ன பேசுதோ அதை குழந்தையினுடைய மனசும் பேசுகிறது என்றால், இதுதான் இயல்பில், இதுதான் இயற்கை, இதுதான் சரி என்பதை புரிந்து கொண்டால், மீண்டும் சொல்லிவிட்டு போகிறேன், அடிப்படையில பழத்தை குழந்தை விரும்பிச்சு, இங்க வாங்க, இப்போ பழத்தை குழந்தை விரும்பிச்சு ஆனா நம்ம விட கஷ்டப்படுற ஒரு குழந்தைய பார்த்த உடனே இந்த பழத்தை அது கொடுத்துடலாம்னு தோணுது இல்ல. அப்ப அந்த குழந்தை தோற்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று பொருள். தோற்பதற்கு தயாராக இருக்கிற குழந்தைகளை எப்ப பார்த்தாலும் ஜெயிச்சுன்னு சொல்லி குழந்தைகளை மிஷனா மாத்திரம்ல, அது எப்படி நியாயம் யோசிச்சு பாருங்க போறீங்க. எனக்கு இந்த தோற்பதுக்கு ஒரு கதை இருக்கு. தோற்பதுன்னே கதைக்கு பேரு. நீங்க யாராவது நான் சொல்ற கதையை படிச்சிருந்தா கை தூங்க. இப்போ கலெக்டர் வந்துட்டாங்க, நான் பரிசு கொடுக்க சொல்றேன். கி ராஜநாராயணன் தோற்பதுன்னு கதை எழுதியிருக்காரு. படிச்சிருக்கீங்களா? சரி, இப்போ எவ்வளவு நாள் கேள்வி கேட்கலாம், பரிசே போய் சேராதுன்னு நினைக்கிறேன். நீங்க நான் கலெக்டர் வந்துட்ட பிறகு திருப்பி சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு சொல்லணும்ல, நான் பாராட்டினது அவங்கள பாராட்டினது தான் பாராட்டு, அவங்க இல்லை. இப்போ நான் ஒன்று சொன்னோம்மா, புத்தக திருவிழா பற்றி 38 மாவட்டம், எல்லா புத்தக திருவிழா குறைஞ்சது 10 நாள் நடக்குது எல்லா ஊர்லேயும். அப்போ கணக்கு போட்டால் 380 புத்தக திருவிழா, வருஷத்துக்கு 365 தான். அப்போ என்ன பொருள்? எனக்கு தெரிந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வருடத்தில் எல்லா நாட்களும் ஏதோ ஒரு ஊரில் புத்தக திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். நான் ஏன் இந்த புத்தக திருவிழா நடத்துகிறோம்? இப்போ கீராவை கதை எதுவும் சார் சொல்லணும் சொல்கிறேன் கேளுங்க. கரிசல் காட்டு கடுதாசின்னு கீரா ஐயா அவன் எழுதினார். நான் அடிக்கடி எனக்கு பிடிச்ச ஃபேமஸ் கோட் ஒன்று உண்டு, அண்ணாவை பற்றி அந்த கோட். அது சீரியஸ் ரீடிங், சிம்பிள் எக்ஸ்பிரஷன். சில பேர் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை புரியாத மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் சில பேரால் மட்டும்தான் பெரிய விஷயங்களை சிம்பிளாக சொல்ல முடியும். அண்ணா அந்த வகைப்பட்டவர். சீரியஸ் ரீடிங், சிம்பிள் எக்ஸ்பிரஷன் வாங்க. கீராவுக்கு அப்படியே பொருந்துவது. கீரா எடுத்து லட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். நீங்க கரிசல் காடு கடுதாசியில் ஸ்பெஷல் என்ன தெரியுமா? கீரா கதை, இந்த பக்கம் ஆதிமூலம் ஓவியம். ஆதிமூலத்து கீராவுக்கு போட்டியே நடந்துச்சு. விகடன்ல ஜூவில போட்டி நடந்துச்சு, நீயா நானா அப்படின்னு. பின்னாடி சொன்னாரு கீரா, நான் எழுத்தில் ஜமாலித்தேன், ஆதிமூலம் படங்களில் ஜொலித்தார் என்று பிறகு வந்த நூல்ல கீரா சொன்னார். ஆதிமூலம் எப்படிப்பட்ட படைப்பாளி தெரியுமா உங்களுக்கு? ஆதிமூலம் ஓவியத்துல என் நூல் எழுதியிருக்கேன். ஆதிமூலம் பற்றி கட்டுரை, ரொம்ப முக்கியமான கட்டுரை புத்தகத்துல. ஆதிமூலம் ஜமீன்தார்களை வரையும் போது, சமஸ்தான மன்னர்களை வரையும் போது மூஞ்சியை கருப்பா வரைஞ்சார். டர்பன் பிரமாதமா இருக்கும், நகையெல்லாம் ஜொலிக்கும், கோட்டு ஜொலிக்கும், வைடூரியெல்லாம் மினுமினுங்கும், ஆனா முகம் மட்டும் கருப்பா இருக்கும். ஓவியம். போய் ஆதிமூலத்தை கேட்டாங்க, என்னது ஏன் மூஞ்சி ஒரு மூக்கெல்லாம் ஒழுங்கா போட தெரியாதா, பெயிண்ட் அடிச்சு விட்டீங்க அப்படின்னு. சொன்ன பதில் என்ன தெரியுமா? பதில், இவர்கள் ஜமீன்தார்கள், சமஸ்தானாதிபதிகள், தன் உரிமையை அடகு வைத்து வாழ்ந்தவர்கள். தன் உரிமையை அடகு வைத்து வெள்ளைக்காரனுக்கு கப்பம் கட்டியதால் வசதியா வாழ்ந்தாங்க. அதன் அடையாளம் அந்த உடைகள் எல்லாம் ஜொலிப்பது. ஆனால் சொந்த முகத்தை இழந்த இவர்களுக்கு முகம் வரைய வேண்டாம் என்பதால் நான் வரையவில்லை என்று ஆதிமூலம் பதில் சொன்னார். இந்த ஆதிமூலம் ஜமாலிச்சது கீராவுடைய படங்கள், கதைகள். அதுல தோற்றதுன்னு கதை சார், தோற்றதுன்னு கதை. இப்ப என்ன முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்தவன் என்று சொல்றதுல எனக்கு பெருமைதான். முற்போக்குன்னு என்ன சார்? இந்த கதையில முற்போக்கு பத்தி சொல்லுவார் கீரா. என்னன்னா, அந்த ஊர்ல தோடர் என்எஸ் ஒருத்தர் இருப்பார். அவர் கம்யூனிஸ்ட், கதைப்படி கம்யூனிஸ்ட், என்எஸ் சொல்லுவாங்க. அவர் ஆள் ஒல்லியா இருப்பார். அந்த கதையை ரொம்ப பிரமாதமா எழுதுவார் கீரா. நேரம் இல்லை அதெல்லாம் சொல்ல, டைட்டா முடியை கட் பண்ணியிருப்பாரு, ஆள் ஒல்லியா இருப்பாரு, ரொம்ப வத்தி போன மாதிரி இருப்பார் ஆளு. அவர் தைரியமானவர். அவர் எல்லாம் எப்ப பார்த்தாலும் சாமி பூதம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. சாமி இல்லடா பூதம் இல்லடான்னு சொல்லிட்டு இருப்பாரு.
அந்த ஊரில் இளம் பசங்கள்லாம் சேர்ந்து, அண்ணே நாங்களும் பார்க்குறேன், நீ எப்போ பார்த்தாலும் எல்லாரும் சொல்கிறது எய்த்து பேசிட்டு ஏற்றிக்கிற, இந்த பந்தயம் கட்டுறியாண்ணே, நம்ம ஊரில் பேய் இருக்குண்ணே அப்படின்னு கொடுத்தேன். நான் பந்தயம்டா இல்லைடா அப்படின்பா. போயா, நம்ம ஊர் முனீஸ்வரன் கோயில் இருக்குல்ல, ராத்திரி 12 மணிக்கு ஜிங்குன்னு ஆடுதியா பேய், 12 பேய் ஆடுறாங்க, எண்ணி பார்த்துட்டோம். என்ன இல்லைன்ற அப்படிம்பாங்க. நான் இல்லைன்றேன்டா. இவர் சரி 5000 ரூபா பந்தயம் கட்டியா அப்படின்றாங்க. என்ன செய்யணும் சொல்லும்பா. ராத்திரி 12 மணிக்கு போய் அங்கே ஒரு ஆலமரம் இருக்குது, அங்கே தான் முனியெல்லாம் உட்காந்துருக்குது, நீ மட்டும் மவனை உன் துண்டை அங்கே கட்டிட்டு வந்துடு, 5000 ரூபா போனோம் அப்படின்றாங்க. அப்பாடா இருக்கிற பிரச்சனை தீர்ந்துச்சுடான்ட்டு பந்தயம் கட்டிடுவார். கதை எக்ஸலண்டான கதை. இந்த கதை எப்படி இது வரணும், கீராவும் அழகிரிசாமி நண்பர்கள், உங்களுக்கு தெரியும். கீரா ஒரு சிறந்த எழுத்தாளர், அழகிரிசாமி அதை விட நல்ல எழுத்தாளர். 2 பேருமே சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்க. 2 பேர் ஊருக்காரங்க, அதான் முக்கியம். இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு கிராமத்தில் பிறந்த 2 பேரும் சாகித்ய அகாடமி கிடைச்சதில்லை, அவங்கள தான் கிடைச்சது. அரசு அந்த கீராவுக்கு தான் செலவு வச்சிருக்குது. ஆமாம், கோயில்பட்டியில் 2 பேரும் சேர்ந்தா தோழரை கேட்பாங்க, இந்த கதையை சொல்கிறேன் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க தோழர் அப்படிமாங்க. சொல்லுவார். அப்போ தான் அவர் முதல்ல, ஆனால் யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களடா அப்படிம்பார். சொல்லலை, ஏன்னா கதை ஒரு பொம்பளை புள்ள சம்மந்தப்பட்ட கதை, நீ பாட்டு வாய் தவறுதெல்லாம் சொல்லிவிட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு அவமானமாகி போகும், ஜாக்கிரதையா இருங்க அப்படிம்பார். சரி தோழர் அப்படிம்பாங்க. அந்த ஊரில் ஒரு பொண்ணு சார், ரொம்ப இளம் பொண்ணு, ரொம்ப மூத்த வயசான ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவளுக்கு உடல் சுகம்னா என்னன்னே தெரியாது. புரியுதா நான் சொல்கிறது? உடல் சுகம்னா என்னன்னே தெரியாது. ஒரு கட்டத்தில் ஹிஸ்டீரியா பேஷண்டாக மாறிடுவா. அவள் ஹிஸ்டீரியாங்கிறதெல்லாம் கிராமத்துக்கு தெரியாது, எல்லாம் பேய் பிடிச்சி வச்சுட்டுருவாங்க ஒரே வார்த்தையில். இந்த பொண்ணு திடீர்னு ஹான்னு கத்துவா. உடனே உட்கார வச்சு 4 கூட தலையை தண்ணியை ஊற்றி அந்த பொண்ணுக்கு அந்த அதெல்லாம் அடங்கின உடனே வீட்டில் விட்டுருவாங்க. இது 2, 3, 4 தடவை ஆன உடனே எல்லாம் சலிச்சு போயிடுவாங்க. எதையுமே ஒரு திருப்பு 2 திருப்பம் செய்வாங்க ஊரில். ஏன்னா யாராக இருந்தாலும் ரிப்பீட் ஆன உடனே விட்டுருவாங்க. அந்த பொண்ணா சத்தம் போட்டு அவளா அடங்குவா. என்ன செய்வா அவளுக்கு அந்த ஹிஸ்டீரியா முத்திருச்சுன்னா ஆன்னு கத்துறால, கத்தி அந்த முனி கோயிலுக்கு ஓடுவா. ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கோம். போய் அங்கே நின்று அடங்கின பிறகு திரும்பி வருவா. இது அவளுடைய தொடர்ந்த விஷயமா இருக்கும் இந்த பொண்ணுக்கு. ஆமாம் இருக்கும். இது அந்த பொண்ணுடைய பிரச்சனை. புரிஞ்சுங்க. ஒரு நாள் இவர் பேயை கட்டுறாரா, பேய் இல்லைன்னு சொல்லணும்னு சொல்லிட்டாங்களே, இவரை பேய் இல்லைன்னு. இவர் பேய் இல்லைன்னு அடுத்த நாள் நைட்டு போய் துண்டை கட்ட போறாரு. முத நாளே போய் தடமெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவார், எப்படி இருக்குது அந்த இடம்லாம். அங்கே அந்த முனீஸ்வரன் பின்னாடி சிமெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பார். இப்போ புறப்பட்டு 10 மணிக்கு எல்லா பையனும் படுத்து துண்டை வாங்கிக்கிட்டு போவார் சார். மெல்ல 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 நடந்து போய் அந்த முனீஸ்வரன் கோயிலை நெருங்கும் போது ஊருக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்கும். ஆன்னு அந்த பெண்ணோட குரல். ஆஹா, இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு, பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு சரி அது வழக்கமாக வர்றதுன்னு இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து ஜங்கு சத்தம் கேட்கும். இவருக்கே லேசாக பயமாக இருக்கும். உண்மையாகவே இருக்கணுமோ தெரியலையே, நம்ம பாட்டு இல்லைன்னுட்டோமே என்று நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மதுங்குவார் பாருங்க. அந்த பொண்ணு வருவா சார், அந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட் பொண்ணு இருக்கார்ல, அவர் மெல்ல 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 அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு வருவார். இவர் ஒதுங்கிடுவார். வர்றவ சேலையை டைட்டாக கட்டிக்கிட்டு தலையை கொண்டை போட்டுக்கிட்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு பின்னாடி உள்ள பிளாட்ஃபாரத்துக்கு போயிடுவார். இவர் ஒதுங்கி பார்த்துட்டு இருப்பார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஊர்லேயே ஒரு பட்டியல் நடந்த பையன், தலித் பையன், ஆள் ஆங்குதோங்க இருப்பான். அவன் கழிச்சு அவன் விறுவிறுன்னு வந்துட்டு இருப்பான். சரசர சாரப்பா மாதிரி பாரு விறுவிறு வந்துட்டு இருப்பான். இவர் யோசிப்பார், என்னடா அந்த பொண்ணு இப்போ வந்தா, அடுத்து அந்த பையன் வர்றான், பொண்ணு புரியலையடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மரத்தில் ஒளிஞ்சிருவார். வர்றவன் எப்படி போய் பார்ப்பான், யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் பின்னாடி போயிடுவான் பிளாட்ஃபாரத்தில். கொஞ்ச நேரத்தில் ஒரு காதல் வெறி கொண்ட ஆணும் பெண்ணும் கூடுனா என்ன ஓசை இருக்குமோ அந்த ஓசையெல்லாம் வரும். இவர் பெரிய மனுஷன், அதெல்லாம் காதால் கூட கேட்கக்கூடாதுன்னு ஒதுங்கிடுவார். அந்த கூடுகை நடந்த உடனே அந்த பையன் ஏச்சு வெளியில் வருவான், விறுவிறுன்னு வெளியேறிடுவான். இந்த பொண்ணு கொஞ்சம் கழிச்சு சாரியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு என்ன செஞ்சிருவா, மன்னிக்கணும், அந்த பொண்ணு என்ன செஞ்சிருவா, அவள் நல்ல வேலை அவங்க செல்ஃபோன் கொண்டு போயிருக்க மாட்டாங்க, அதனால் தப்பிச்சாங்க 2 பேர். அந்த பொண்ணு விறுவிறுன்னு வெளியில் போயிடுவா. நல்ல கவனி சார் கதையை. இப்போ தான் அவர் புரிஞ்சுக்குவார், அந்த பொண்ணு அந்த ஊரில் ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு பெண், இந்த பையன் ஒரு தலித் பையன், 2 பேர் விரும்பியிருக்காங்க. விரும்புதல் நிறைவேற்றுறதுக்கு இறந்த இதுதான் அந்த விளம்பம். ஒரு யோசிப்பார், என்ன செய்யலாம், பேய் இல்லைன்னு துண்டை கட்டிட்டோம்னா இந்த பிள்ளைக்கு ஒதுங்க கூட இடம் இருக்காது. இந்த பாவத்தை நம்ம செய்ய வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு நேராக ஊருக்குள்ளே போய் எல்லாம் படுத்துருப்பாங்க ஆலமரத்துக்கு கீழே.
கட்ட வேண்டிய துண்டை விரிச்சு படுத்துக்குவார். காலையில் ஏச்சுன்னா மாமு என்ன மாமு துண்டு இங்கே இருக்குது அப்படிப்பாங்க. இல்லை ஏன்டா கேட்குறீங்க, நான் தெரியாதனமாக இருக்குன்னு இல்லைன்னு சொல்லிட்டேன்டா அவங்கள்ட்ட. அங்கே போனால் 10-15 பேய் இருக்குடா, ஐயோ சாமி இனிமேல் அந்த பக்கமே யாரும் போகாதீங்கடா என்று முடிச்சிருவாரு. மாமு நீ தோத்துட்ட அப்படிம்பாங்க. இப்போ என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு முற்போக்காளன் வெல்வதால் மட்டும் முற்போக்காளன் அல்ல, தோற்பதன் மூலமும் ஒருவன் முற்போக்காளன் என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். மனிதன் மனதளவிலையாவது தோற்க தயாராகணும். நான் விளையாட்டுலாம் சொல்ல, நீங்கள் தோக்குறது பல இடத்துல சாரி, கணவன் மனைவி கிட்ட தோக்க வேண்டாமா? தோக்க வேண்டாமா? அண்ணன் தம்பி கிட்ட தோக்க வேண்டாமா? உறவுகள்கிட்ட தோக்க வேண்டாமான்னு யோசிச்சு பாருங்க. நான் தான் இருக்கிறேன், நான் இருக்கேன், நான் இந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சி முடிச்சு எங்கள் வீட்டுக்கு போகிறேன். போய் ராத்திரி 1 மணி ஆகி போகும், அதுலேருந்து சந்தேகம் இல்லை. காலையில் அழுத்தின என் மனைவி கதவை திறந்து பாருங்களத்தான், திருவாரூர் புத்தக திருவிழா சிறப்பாக முடிந்ததா? சிவராமன் எப்படி பேசினார் அப்படியே கேட்பாங்க. முடிஞ்சுதா? உன்னை கட்டினே வந்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கு நான் சிவராமன் வந்தான்னு சொன்னால் பயப்படுவாங்க. அவர் வேற வந்தாரா? 4 பஞ்சாயத்து தான் வீட்டில், கொண்டக்கடலை இருக்குன்னு சுண்டக்கடலை இருக்குன்னு என்னை போட்டு கொண்டு புரியே நீ என்று சொல்லுவாங்கல்ல. அப்படி சொன்னாதான் சார் அவங்க மனைவி, சொன்னாதான் மனைவி. அதே நான் என்னைக்கா ஒரு நாள் வீட்டுக்கு பழகும் போது மூஞ்சியெல்லாம் இருண்டு போய் பார்க்க பரிதாமல் பாருன்னு வச்சுக்கணும். ஒரு பேச்சுக்கு போய் கதவை திறந்த உடனே மனைவி என்னாச்சு? ஏப்பா கேட்குற, என்னன்னு தெரில, மைக்கு சரில ஒன்றும் சேரல, என்னால் ஒன்றும் சரியாக பண்ண முடியலப்பா நீ அப்படின்னா என்ன கேட்பாங்க? என்ன மாட்டினியா அப்படின்னு சொல்லுவாங்க. யோ இதுக்கு என்ன இப்போ கவலைப்பட்டுக்கிட்டு, நாளைக்கு எந்த ஊரும் இல்லை, நாளானிக்கு 9ஆம் தேதி புதுக்கோட்டை போகணும், அடுத்த நாள் தோகமலை, அது 11 கள்ளக்குறிச்சின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், எல்லாம் இருக்குல்ல பேசிக்கலாம் படுங்கம்பாங்க. என்ன சார் அர்த்தம்? என்ன சார் பொருள்? நீங்கள் ஜெயிக்கிறன்றைக்கு இந்த உலகம் கொண்டாடுவோங்களே, மறந்துடாதீங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவரை கூப்பிடியா அப்படிமா, அந்த டாக்டர்கிட்ட போயா அப்படிமா. எப்போ ஜெயிக்கும் போது எழுதி வச்சுக்க, ஜெயிக்கும் போது மட்டும்தான் உலகம் கொண்டாடும், தோற்கும் போது உன்னை தாங்குவது உன் குடும்பமும் மனைவியும் வீடும் தான் என்பது யாருமே மறந்துடாதீங்க. அப்போ எனக்கு என்னன்னா, இந்த புரிதலை யார் சார் தருவது? இந்த புரிதலை எனக்கு யார் தருவது? யோசிங்க. எனக்கு நான் நிறைவாக சொல்லிட்டு போகிறேன். கதைகள்னு சொல்வது என்னுடைய மனசில் படுவதெல்லாம் ஒன்றுதான் தோணும் எனக்கு. எப்போவுமே நீங்கள் மறந்து வச்சுங்க, மிகுந்த நல் உணர்ச்சிகள் இருக்குல்ல, நான் தொடக்கத்தில் சொன்னல, நல் உணர்ச்சிகள் அதுதான் பாத்திரத்தை துலக்கிற மாதிரி. பாத்திரத்தை விளக்கிட்டு பால் வாங்கணும்னு சொல்கிறோம்ல, அவ்வளோதான் விஷயமே. விளக்காத பாத்திரத்தில் பால் வாங்கினா கெட்டு போயிடும். நீங்கள் எனக்கு என்ன விளக்கிற பாத்திரம், நான் அறம் சார்ந்த பாத்திரம் இல்லை, அது எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்க. எப்படி சொல்லலாம்? நான் ஒரு கதை படித்தேன் சார், இந்த கதை நீங்கள் படிச்சு நான் கேட்க மாட்டேன், ஏன்னா எழுதுனவ சாதாரண எழுத்தாரா, நீ படிச்சிருக்க மாட்டேங்க எனக்கு தெரியும். என்ன தெரியுமா கதை? ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு ஹோட்டல். குடியிருப்பு பகுதியில் ஹோட்டல்லாம் வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? பஸ் ஸ்டாண்டு ஹோட்டலில் எப்படி வேணாலும் சமைக்கலாம், எவனா வந்து சாப்பிட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் குடியிருப்பு பகுதி ஹோட்டல் இருக்குல்ல, ஒழுங்காக சமைச்சாதான் ரிப்பீட்டடாக ஆள் வருவான். எங்கள் பகுதியில் ஹோட்டல் சார். நான் ஒரு நாள் சாப்பிட போகிறேன், நான் மிரண்டு போன நிகழ்ச்சி இது. போகிறேன், ஏன் இப்போ ஒரு ஐயா சாப்பிட வர்றாரு, பையில் 2 பசங்க வேற கூட வர்றாங்க. 3 பேர் ஒரு டேபிள் உட்காடுறாங்க. சர்வர் வந்து இப்போ அலட்சியமா என்ன வேணும் அப்படிங்கிறா, 3 பிளேட் இட்லி அப்படிங்கிறார் இவர். பசங்க 2 பேரும் அப்பா இட்லி வேணாம்ப்பா சும்மா இருப்பா அப்படின்றாங்க. இவர் பேசாதீங்கடா இட்லிடா அப்படிங்கிறார் இவர். இந்த நேரம் பார்த்து அந்த பக்கத்து டேபிளில் ஒரு கல்லூரி பேராசிரியர் வந்து பாடுறாரு, சின்ன பையன், இளைஞன், அவனே எனக்கு தெரியும். உட்கார்ந்தவனே என்னை பார்த்து விஷ் பண்ணான். விஷ் பண்ணிட்டு ஒரு நல்ல நெய் ரோஸ்ட் கொடு அப்படின்ட்டான். இப்போ சர்வர் போகிறான் உள்ளார, அந்த ப்ரொஃபஸர் வந்திருக்கான்னு சொன்னோன்னா ஸ்பெஷல் ரவா ரோஸ்ட் வருது சார். தோசையெல்லாம் இப்போ டேபிளோட பெருசாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு? டேபிளோட பெருசாக இருக்குது. சில பேர் அப்படியே கிரீடம் மாதிரிலாம் சுற்றி கொண்டாடுறாங்க இப்போ ஹோட்டலில். ஆமாம், அது சில நேரங்களில் வர்ற அழகு பார்த்தா சாப்பிடவே மனசு வர மாட்டேங்குது, அவ்வளோ அழகாக இருக்குது தோசை, இவ்வளோ பெருசு இருக்குது, இப்படி சும்மா தூக்குது ஸ்மெல்லு. இந்த தோசையை பார்த்து பயலுக்கு இன்னும் கத்த ஆரம்பிச்சாங்க, அப்பா இட்லி வேணாம்பா அப்படிங்கிறாங்க. இவர் கையில் அண்ணன் தப்பு லேது. பிரச்சனை புரியுதா? இட்லிடான்றான். போன உடனே ஹோட்டல் இட்லி ஆர்டர் பண்ண யார் தெரியுமா உங்களுக்கு? போய் உட்கார்ந்த உடனே இட்லிங்கிறவன் யார் தெரியுமா? எது சாப்பிடுவது என்று கூட முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்கிற ஆர்டர்லாம் இட்லி எப்போவுமே. விட்டுருங்க. சொன்ன உடனே இந்த பையன் செஞ்சாம ஒரு காரியம், இந்த ப்ரொஃபஸர் மிரண்டு போயிட்டான் சார், மிரண்டு போயிட்டான். என்ன செஞ்சாங்க பையன்? சர்வார் நீ வாப்பா அப்படின்னா. சார் என்ன சார் அப்படின்னா, என்னையா தோசை இது, என்ன தோசை இது அப்படின்னா. ஏன் சார் அப்படின்னா, என்னையா தோசைங்கிற, என்ன நொண்ணுங்கிற, எடுத்துட்டு போயா அந்த பசங்களை வச்சுன்னு இட்லி அது மாதிரி 2 கூட வையா அப்படின்னா. சார் இந்த தோசை எடு,
பசங்களுக்கு வச்ச மாதிரி இட்லியை வையின்னு இந்த ப்ரொஃபசர் சொன்ன உடனே 2 பயலும் இட்லியை கை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மிரண்டு போயிட்டேன், உண்மையாகவே மிரண்டு போயிட்டேன். நீ யோசிச்சு பாருங்களேன், இப்போ அந்த பேராசிரியர் நினைச்சிருந்தான்னா ஒரு தோசை எங்கள் ஊரில் 100 ரூபா, 2 தோசை ஆர்டர் பண்ணால் 200 ரூபா, அந்த பசங்க நெய் தோசை வாங்கி தர முடியாதா? ஏன் அவர் செய்யாம தோசை எடுத்து இட்லி கொண்டான்னு சொன்னா? ஏன் தெரியுமா? தோசையை வாங்கி கொடுத்துட்டா அந்த குழந்தைங்க மனசு என்ன நினைக்கும்? இந்த தோசையை கூட வாங்கி தர வக்கில்லாதவனுக்கு மகனா பிறந்துட்டோமே என்று நினைப்பாங்க பிள்ளைங்க இல்ல. அதுக்கு மாறாக அந்த தோசை வேண்டான்னு சொல்லி இட்லி சாப்பிட்ட உடனே அந்த தகப்பனின் மரியாதை காப்பாற்றப்பட்டது என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுங்க. இப்பதான் எனக்கு என்ன மனசுல பட்டுச்சுன்னா, சுயமரியாதையை காப்பது என்றால் என் மரியாதையை மட்டும் காத்துக்கொள்வதல்ல, அடுத்தவன் மரியாதையும் சேர்த்து காப்பதுதான் சுயமரியாதையை பாதுகாப்பது என்று நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த கதை உதவுதா இல்லையா என்று நீங்கள் தேசி யோசிச்சு பாருங்க. எனக்கு அப்போ உண்மையாகவே என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அப்பா மட்டுமல்ல அம்மா மட்டுமல்ல, உறவுகள் எதை நீங்க நினைச்சு பார்த்தாலும். நான் ஒரு கவிதை படித்தேன், அப்பா பத்தி கதை சொன்ன, அம்மா பத்தி கதை சொல்றேன். அம்மா பத்தி கவிதை படிச்சு அசந்து போன கவிதை. அகவின்னு ஒரு கவிஞன் இருக்கான் தமிழ்ல, பெரம்பலூர்காரன். அவன் எழுதிய கவிதை சொன்னா ரொம்ப பிரமாதமான கவிதை இது. அப்பா கவிஞராகவும் இருக்கிறார், அக்கா பாடகியாகவும் இருக்கிறார், தம்பி ஓவியராகவும் இருக்கிறார், தாத்தா ஆன்மீகவாதியாகவும் இருக்கிறார், பாட்டி கதை சொல்லியாகவும் இருக்கிறாள், அம்மாதான் அம்மாவாக மட்டும் இருக்கிறாள் என்று அந்த கவிஞன் கவிதை சொன்னார். எவ்வளவு சிம்பிள் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு சிம்பிள். ஆனா இதை விட வலிமையா சொல்ல முடியுமா நீங்க? அப்ப நான் மனதில் படி சொல்லி நிறைவு செய்ய நண்பர்களே, எல்லாவற்றையும் இலக்கியங்கள் மிக அற்புதமா பேசுது. நான் என்னுடைய புத்தகத்துல மக்கள் கலெக்டர் மலையப்பன் கட்டளிச்சிருப்பேன். அந்த கட்டட துவக்கத்தில் ஒரு கவிதை சொல்லியிருப்பேன், நரிக்குறவர்களை பற்றிய கவிதை. அந்த கவிதை ஏன்னா மக்கள் கலெக்டர் மலையப்பன் தன் வாழ்வில் இந்தியாவிலேயே முதல் முறையாக நரிக்குறவ மக்களுக்கு வீடு கட்டி நிலம் கொடுத்தது நம் தமிழ் மண்ணை சேர்ந்த கலெக்டர் மலையப்பன் தான். நீங்க ஜெய்பி படத்துக்கெல்லாம் முன்னாடியே நடந்த விஷயம் இது. ஜெய்பி படத்துல முன்னாடி நடந்த கதை இது. அந்த கட்டுரை எழுதும் போது எனக்கு ஒரு கவிதை தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த கவிதை எழுதியவர் நாகையில் இருக்கிற சதீஷ் பிரபு என்கிற ஒரு அட்வொகேட். அவர் கவிதையில சொன்னாரு, கல்வியாண்டின் இறுதியில் நடக்கும் ஆண்டு விழாவின் மாறுவேட போட்டி வரை காத்திருக்க வேண்டி இருக்கிறது ஒரு குறவனின் மகளோ மழலையர் பள்ளியில் நுழைவதற்கு. கவிதை புரியுதா உங்களுக்கு? அந்த மாறுவேஷ போட்டி போடுவாங்க, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், அதில் தான் வவுசியாக போடுவாங்க, நரிக்குறவம் போடுவாங்க. இல்லை, நரிக்குறவம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் வேஷம் போடுவாங்க. அந்த கவிஞன் சொல்கிறான், ஒரு மழலையர் பள்ளியில் ஒரு நரிக்குறவனின் மகளோ வருவதற்கு ஓராண்டு காத்திருக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னான் பாருங்க. இதுதான் சமூக நீதி. நீங்கள் ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கீங்களா சமூக நீதி என்னன்னு? எனக்கு எப்பவுமே சந்தேகம் உண்டு. சமூக நீதிங்கிறீங்களே, இப்போ சமூக அநீதின்னு உண்டா? கேள்வி சரிதானே சார்? சமூக அநீதியில் எது முன்னால் உள்ளது, எது பழையது? சமூக நீதியா சமூக அநீதியா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சமூக அநீதி தான் பழமையானது. சமூக அநீதி தான் சமூகத்தின் மூத்தது. அதை சரி செய்வதற்கு வந்ததுதான் சமூக நீதி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இந்த நரிக்குறவ கவிதை எவ்வளவு மேம்பட்டது என்பது உங்களுக்கு புரியும். என் பாசமிகுந்த நண்பர்களே, நான் நிறைவாக சொல்லிவிட்டு, நிறைய குழந்தைகள் இருக்கிறீங்க, கல்லூரி பிள்ளைகள் இருக்கீங்க, நான் எல்லா இடங்களும் சொல்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன். தயவு செய்து புத்தகங்களை போய் வாங்குங்க, நிறைய படிங்க. அது திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. புத்தகங்களுக்கு நிகரான ரொம்ப விலை குறைந்த பொழுதுபோக்கு புத்தகங்கள் படிப்பது தான். வேற எந்த பொழுதுபோக்கு கூட செலவழிச்சாகணும். சரி, எனக்கு என்ன தோணும்னா, மக்கள்கிட்ட சொல்றதுக்கு, வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னு சொன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு நாள், அது சின்ன பொதுவாக அந்த கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு, வாரத்தில் அந்த 10 நாளில் ஒரு நாள் டிவி இருக்கக்கூடாது, செல்போன் இருக்கக்கூடாது, நெட் இருக்கக்கூடாது, பேப்பர் இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. கரெக்டா? இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக விடு. நீ தான் சேலஞ்ச் பண்ணுறேன், நெட்டு டிவி செல்ஃபோன் ஒன்றுமே இல்லாமல் வாரத்தில் ஒரு நாளோ 10 நாள் ஒரு நாள் இருந்து பாரு. அப்போ தான் உனக்கு முதல் முறையாகவே ஒரு நாளுங்கிறது இவ்வளோ பெருசாங்கிறதே தெரியும். அப்பா இவ்வளோ பெருசாக இருக்கடா மாப்பிள்ள நாள் அப்படின்னு. அப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு என்ன கேட்குறான்னு வச்சுங்களேன், சார் நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க சார் புத்தக திருவிழாவில்,
நான் என்ன சார் செய்யறதுன்னு கேட்குறா. ஒரு பொண்ணுன்னு வச்சுங்க, இப்போ என்ன சார் செய்யறதுன்னு கேட்குறா. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு போகிறேன். என்ன செய்யலாம் தெரியுமா? அம்மாகிட்ட போகிறது, அம்மா நீ சமைக்காதம்மா, இன்னைக்கு நான் சமைக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறது. நீ போய் சமைச்சு பாரு. நீ நினச்சிக்கிட்டு இருக்கல உங்கள் அம்மா சமைச்சு தான் பலகாரம் வேகுதுன்னு, எழுதி வச்சுக்க. அம்மா சமைச்சு பலகாரம் வேகலை, பலகாரத்தை செஞ்சு தான் அம்மா வெந்துக்கிட்டு இருக்காங்கிறது உனக்கு அன்னைக்கு தான் முதல் முறையாக புரியுது இல்லை? செஞ்சுப்பாரு. அல்லது என்ன பண்ணணும், அம்மாட்ட அம்மா நான் வீட்டை க்ளீன் பண்ணுறம்மான்னு சொல்லு. பொங்கல் ஒன்று செய்யி, பொங்கல் செய்யி. பொங்கல் செய்கிற அன்னைக்கு அப்பா கூடப்பா எல்லாம் இங்கே உட்காருங்க, ஒன்றா உட்காருங்கப்பா, எல்லா பாய் செல்ஃபோன் இப்படி வெளியில் ஏறி எவனும் சாப்பிடும்போது செல்ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றாங்களா? அம்மா இருப்போம் சொல்லி அப்பா இந்த பொங்கல் எடுத்து அம்மா ஊட்டிடுப்பான்னு சொல்கிறது. உடனே அந்த அம்மா ஆன்னு வாயை திறக்குமா? எந்த வீட்லையும் திறக்காத அம்மா. ஆனால் வற்புறுத்தி அப்பா மூட்டுப்பா அப்படிங்கிறது. அந்த ஐயாவோட கை அந்த அம்மா உதட்டில் 40 வருஷத்துக்கு அப்புறம் படும் உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி. அப்போ அந்த அம்மாவோட கண்கள் கசியும்பார். அதுவும் கோயிலின் புனிதத்தை விட புனிதமானதுரா. ஏன் அவ்வளோ தூரம் பேசுறீங்க? அந்த பயலில் கூப்பிடுங்க, இந்த ஆம்பளை பசங்க கூப்பிடுங்க. எப்போ பார்த்தாலும் ஒட்ட முடிய வெட்டிக்கிறது, 2 வீலரு சுற்றுறது, 3 பேர் 7 பேர் பொரியல் எங்கே பார்த்தாலும். உண்மையாகவே நீ யாராவது ரோடு ஆக்சிடென்ட் மாற்ற பயலுக அந்த அம்மா அப்பா அழுகிற அழுகையை மட்டும் எவனா வீடியோ எடுத்து போட்டு காட்டினா ஒரு பயலும் 2 வீலரில் ஏற மாட்டாங்கிறத நீங்கள் தேசி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அப்பா சட்டையை பாரு, இவங்க அப்பா எப்படி சட்டை போடுறாருன்னு கவனிச்சு பாரு. இப்போ இவங்க அப்பாவை போட்ட சட்டையே போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒரே சட்டையை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஆஃபீஸ் கிளம்பணும், தாலுகா ஆஃபீஸுக்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் கிளம்பணும், நேரம் ஆகி போயிடும், மேலே சட்டை எடுத்து போட்டு போவோம், அதை துவச்சி திரும்பி மேலே வைப்பாங்க. ஒரு முறை உங்கள் அப்பா சட்டையெல்லாம் கலைச்சு ஆர்டரை மாற்றி வச்சு பாரு, உங்கள் அப்பா வேறு சட்டையை போட்டுட்டு இருப்பான். நீ உங்கள் அப்பாவோட 2 வீலர் தொடச்சி பாரு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உடல் உழைப்பை நேசியுங்கள், உடல் உழைப்பை நேசியுங்கள். நான் சொல்லலை, தேசப்பிதா காந்தி சொன்னார்ரா. காந்ி சொன்னார், உடல் உழைப்பின் வழியாகத்தான் நீ கடவுளை தரிசிக்க முடியும் என்று சொன்னவன் தேசப்பிதா காந்தி, மறக்காத. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிட்டு போகிற, வீட்டில் ஒரு களவாடி கிடப்பான், ஒரு களவாடி ஈச்சரில் படுத்து கிடப்பான். அவன் வாங்கின இடத்துல தான் வீடே கட்டியிருப்பாங்க. ஆனால் ஒரு பேர் அவன்கிட்ட பேச மாட்டாங்க. மாப்பிள்ளை அறுத்துருவாடுறான் மாப்பிள்ளை அப்படிம்பாங்க, அறுத்துருவாருமா. நான் என்ன சொல்கிறேன், இப்போது அந்த கிழவங்கிட்ட போய் இந்த டிவி செல்லு வெங்காயம் ஒன்றும் இல்லாத நாளில் போய் தாத்தா அப்படி கூப்பிடு, திடுக்குன்னு தூக்கி போடும். என்னடா என்ன கூப்பிடுறீங்க, என்னடா என்கிட்ட பேசுறீங்க பாரு, ஏன் தாத்தா நகை இப்படி வளர்ந்துருக்குன்னு கேளு. எங்கடா பேராண்டி குனிஞ்சே வெட்ட முடியலடா அப்படிம்பார். ஒரு நெயில் ரெண்டை கொண்டு வந்து அந்த தாத்தாவோட நகத்தெல்லாம் வெட்டி காலை கொஞ்சம் பிடிச்சி விட்டு பாரு, சொர்க்கமாக இருக்கும் அந்த கிழவனுக்கு. என்ன தாத்தா முதுகுல இப்படி அழுக்கா இருக்கு அப்படின்னு, எங்கடா பின்னாடி கை போக மாட்டேங்குதுடா இப்பெல்லாம் அப்படிம்பார்ல. அவரை கூட்டு போய் பாத்ரூமில் டேப்பை திறந்து பீக்கனாக்கத்தை வச்சு நல்லா அழுக்க தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி கொண்டாந்து சேரில் உட்கார வச்சுப்பாரு. அப்படியே அந்த கிழவன் கண் அப்படியே கண்ணீர் மினுங்கும். எழுதி வச்சுக்க, கோயிலின் தீர்த்தத்தை விட அந்த கண்ணீர் புனிதமானது என்பதை நீ முதல் முறையாக வாழ்க்கையில் உணர முடியும். அப்போ தேவையெல்லாம் ஒன்று தான். நான் மீண்டும் அடிக்கோட்டு விடைபெறுகிறேன். நல்ல இலக்கியங்கள் படிப்பது என்பது மனசு சுத்தமாகும். சுத்தமாகிற மனசுக்கு கிடைக்கிற அதிகாரங்கள் தான் பயன்படும். சுத்தமில்லாத மனது கிடைக்கிற அதிகாரங்களால் சமூகம் கெடும். எனவே புத்தகங்கள் படியுங்கள், அதிலும் குறிப்பாக கவிதைகள் கதைகள் படியுங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.